சுமார் 4500 வருஷங்களுக்கு முன்னாடி 138 மீட்டர் உயரமா நிக்கிற கிரேட் பிரமிட் ஆஃப் கிசா எப்படி கட்டியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுங்களா? கிட்டத்தட்ட இந்த பிரமிடுகள் பாத்தீங்கன்னா 2.3 மில்லியன் கற்களை வச்சு கட்டியிருக்காங்க. ஒவ்வொரு கல்லுமே பாத்தீங்கன்னா 2ல இருந்து 15 டன் எடை இருக்குமா. அதாவது ஒவ்வொரு கற்களோட எடையுமே ஒரு யானையோட எடைக்கு சமமா இருந்திருக்கு. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கிரேனும் கிடையாது, ஜேசிபியும் கிடையாது. இந்த பிரமிடுகளை லட்சக்கணக்கான தொழிலாளர்களை வச்சு 20 ஆண்டுகளா கட்டியிருக்காங்க. இப்ப இருக்கிற நவீன கருவிகள் அப்படிங்கிறது அந்த காலத்துல எதுவுமே கிடையாது. ஸோ அப்படி இருக்க சூழ்நிலையில எப்படி இந்த பிரமிடை வடிவமைச்சாங்க அப்படிங்கிறது இன்னைக்குமே எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமான கேள்விதான். பிரமிடோட திசை அதாவது கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு அப்படிங்கிறது பர்ஃபெக்டா அலைன் ஆயிருக்கும். இந்த பிரமிடுகளுக்கான கற்கள் அப்படின்றது பாத்தீங்கன்னா நைல் நதியிலிருந்து கப்பல்ல கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனாலதான் பிரமிடுகளை ஆன்ஷியன்ட் ஒண்டர் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு இன்னைக்கும் சொல்றாங்க இந்த எகிப்திய பிரமிடுகள். ஸோ அதுலயும் பாத்தீங்கன்னா முக்கியமானது நம்பர் 1ல இருக்கிறது பாத்தீங்கன்னா கிரேட் பிரமிட் ஆஃப் கிசா அப்படிங்கிறது தான்.